திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே நீடித்து வந்த போர் தற்போது 5வது வாரத்தை எட்டி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது வரையிலும் ஹார்முஸ் நீரிணையானது முழுவதும் திறந்துவிடப்படாமல் ஒரு சில நாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகின் அதிகப்படியான எரிவாயு தேவை இந்த பகுதி வழியாக தான் அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. உலக அளவில் 20% அளவு கச்சா எண்ணெயானது இந்த பகுதி வழியாக தான் பிற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதிலும் இந்தியாவுக்கு தேவையான 60% எரிவாயுவானது இந்த பகுதி வழியாக தான் நம்முடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறதாக செய்திகளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நிலவி வருகிற இந்த போர் சூழ்நிலை காரணமாக இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து பல நாடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்படாதிருந்த சூழ்நிலையில் நம்முடைய தேசத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டு கொண்டு வந்திருந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட போர் சூழ்நிலையில் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், ஈரான் ஆகிய 3 நாடுகளும் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிலையில் இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்தை சார்ந்த 15 கப்பல்கள் வளைகுடா பகுதியிலே முடக்கப்பட்டிருப்பதாக, அங்கே சிக்கியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதிலே 433 மாலுமிகள் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது அமெரிக்கா விடுத்திருக்கிற கெடுவின்படி ஹார்முஸ் நீரிணையானது திறந்துவிடப்படாவிட்டால் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெறும் என்று ஈரானுடைய அணு ஆலைகள் மற்றும் அதனுடைய அத்தனை காரியங்களிலும் தன்னுடைய தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி தொடர்ந்து அமெரிக்கா எச்சரித்து வருகிறது. ஆகவே இந்த மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையில் நம்முடைய இந்திய கப்பல்கள் 15 அங்கே சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது வளைகுடா பகுதியிலே. ஆகவே அந்த கப்பல்களில் இருக்கிற மாலுமிகள் அவருடைய பாதுகாப்பிற்காக, அது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து பிற சரக்கு கப்பல்களும் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் அணு உலைகள் மற்றும் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தி எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவோம் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் வளைகுடா பகுதியில் மொத்தம் 16 இந்திய கொடி தாங்கிய கப்பல்கள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த கப்பல்கள் பெர்ஷியன் வளைகுடா பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதில் மொத்தம் சுமார் 433 இந்திய மாலுமிகள் உள்ளனர். இதில் கச்சா எண்ணெய் கப்பல்கள் 6, சரக்கு பெட்டக கப்பல்கள் 3, எரிவாயு கப்பல்கள் 3, இதர கப்பல்கள் 2, ஒரு கெமிக்கல் டேங்கர் மற்றும் அகழ்வாராய்ச்சி கப்பல் என மொத்தம் 16 கப்பல்கள் சிக்கியுள்ளன. எனினும் இந்திய கடற்படையால் பல கப்பல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. இந்திய அரசு அமைத்துள்ள குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் மற்றும் இந்திய கடற்படை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்புடன் இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இந்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் இந்திய கடற்படை ஆகியவை இந்த கப்பல்களை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. இந்திய மாலுமிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஈரானுடன் தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாமும் ஜெபிப்போம். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். ஹார்முஸ் நீரிணை முழுவதுமாக திறக்கப்பட்டு அத்தனை தேசத்து கப்பல்களும் அதன் வழியாக எந்த ஒரு தடையுமின்றி எரிவாயு எல்லா தேசங்களுக்கும் கிடைக்கப்பெறவும், உலக அளவில் உண்டாயிருக்கிற எரிசக்தி குறைபாடு நிவர்த்தியாக்கப்படவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்படுத நாளின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலே நிலவி வருகிற போர் தாக்குதல்கள் நிமித்தமாக ஆண்டவரே தேசங்களினூடாக மிகப்பெரிய ஆண்டவரே பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறத எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் அந்த ஹார்முஸ் நீரிணை திறக்க ஈரான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக தேசங்களில் நிலவி வருகிற ஆண்டவர் இந்த எரிவாயு தட்டுப்பாடு,
எரிசக்தியினுடைய தேவை அதிகரிப்பு, அது மட்டுமல்லாமல் பொருளாதார வீக்கம் ஆண்டவரே, பண வீக்கம் ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சி, இது நிமித்தமாக தேசங்கள் முடக்கப்படாதபடிக்கு இரக்கம் பாராட்டி சூழ்நிலை மாற்றி கொடுத்து இந்த போர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இடையிலே சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். வன்முறை, இரத்த சிந்துதல் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.